ஸ்டார்டிங் டைலாக் பார்க்க ஹீரோனியை நான் ஜெயிச்சிட்டேன், சத்தியத்தை நான் காப்பாத்திட்டேன், இந்த என் குடும்பத்தை நீ தப்பா பேசியிருப்ப அப்படின்னு ஹீரோனி சொல்ல, டைலாக் கோவத்துல பார்க்க சரி சரி நான் சொன்ன என் ஸ்டேட்மெண்ட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல டைலன் ஏஞ்சிக்க, நீ ஒரு தாட்டி ஜெயிச்சனால ரொம்ப சந்தோஷப்பட, நீ லக்லரா ஜெயிச்ச, என்ன அத்தை தாட்டி சண்டை போட மாதிரி இருந்துச்சுன்னா நான் தான் ஜெயிப்பேன், அத்தை தாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு டைலன் சொல்ல, ஹீரோனியும் பார்த்துக்கலாம் நான் வாடா அப்படின்னு சொல்ல, டைலன் கிளம்ப லெட்ஸ் கோ பாய்ஸ்ன்னு சொல்லி டைலன் கிளம்ப அவனும் போவேன். என்ன தைரியம்னா லக்கில் சொல்லிட்டு போயிருப்பான்னு சொல்லியிருப்பான் அந்த வெங்காயம். அந்த கான்ஃபிடன்ஸு என் கையால் அவனை மூஞ்சில ஒரு குத்துணுன்னு ஹீரோனி சொல்ல, இப்போ ஹீரோனியும் அகாடமியில் நடந்து போயினுங்க, எப்படியாச்சும் ஒரு வயசு ஃபர்ஸ்ட் செமஸ்டரை முடிச்சு போயாகணும். நாளே இவ்வளோ பிரச்சனை வருது, நான் என்னத்த பண்ணுவேன், எவன் வழிக்கு போகக்கூடாதுன்னு நினச்சினா அவனே வந்துட்டான், என்னத்த பண்ணுவேன்னு ஹீரோ நினச்சிட்டு போவேன். ஆனால் நாங்கள் 2 பேரும் சண்டையை ஒரே மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவனை பார்க்கும் போது எந்த டவுட்டும் இல்லை, அவன் சரியான லூசுன்னு ஹீரோனி நினச்சி போவேன். நாய்க்கு என்ன தெரியும்னா என் ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஹீரோன்னு நினைக்க, ஹீரோயின் நடந்து போகும்போது கிளாஸ் ரூம் பார்க்க அதான் என் கிளாஸ் ரூமா அப்படின்னு ஹீரோனி போவேன். கதவு மெதுவாக திறக்க சுற்றி பசங்களை ஹீரோனி பார்க்க, ஹீரோனி என்னடா நம்மளை சுற்றி பார்க்கலான்னு பார்க்க, சுற்றியோ ஆமாப்பா அவன் தானே, ஆமாப்பா அவன் தான் புது பையன் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ரூமெல்லாம் கேள்விப்பட்டியாப்பா, அவன் தான் புது பையன், நான் நம்ப முடியலப்பா அவனாப்பா அப்படின்னு கிளாஸ் பசங்களுக்கு சொல்லினுங்க. ஹீரோனியும் என்னமோ என்னை பற்றி ஏதோ தப்பாக போயினுங்க அப்படின்னு நினைக்க, ஹீரோனி அவங்க பேச கவலையாக ஹீரோனி, ஏன்னா ஹீரோனின்னு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இந்த ரூமர்ஸ் பரவனால ஹீரோனிக்கு யாரும் ஃப்ரெண்டாக வரமாட்டாங்க, அதான் ஹீரோனி கவலையாக இருக்க. ஹீரோனியும் ஐயோ யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, ஏன்னா ஒருத்தன் எவனும் கிடைக்க மாட்டேறானே அப்படின்னு ஹீரோனி, நான் விட மாட்டேன், எவனாச்சும் ஒருத்தன் பிடிப்பேன், எவனாச்சும் உள்ளி குச்சி கிடைப்பான், அவனை பிடிச்சி என் ஃப்ரெண்ட் ஆகிக்கணும் அப்படின்னு ஹீரோனி நினைக்க. அப்போ ஒரு பையன் வரேன் ஏய் அப்படின்னு சொல்லி வர, யாருப்பான்னு ஹீரோனி பார்க்க, அவன் டியூல் பார்க்கும்போது நான் ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு, நான் பார்த்துருந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல, நீங்கள் ரொம்ப சூப்பராக சண்டை போட்டீங்க, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப பிரிச்சியாக தோப்பிச்சிட்டீங்கப்பா, நீங்கள் பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோனி பார்க்க யார் அவனு, சரி என் பேர் அக்னி அப்படின்னு சொல்ல, நான் உங்களை நம்பர் கூட இருக்கலாமான்னு அவன் கேட்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கழிச்சிட்டான், பார்க்க பேக்க மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இவனை வச்சு ஓட்ட வேண்டியதான் நினைக்க. எப்போ லைவ்னு ஹீரோனி சொல்ல, கண்டிப்பாக நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனி. திடீர்னு அவன் சொல்ல, என்ன நீங்களா தெரியாமல் ஏதாச்சும் சொல்லி நான் மச்சிருங்க லைவ், நீ ஒரு நோபல், ஏதாச்சும் ரூடாக பேசினா நம்ம மச்சிருங்க அப்படின்னு சொல்லாம, இல்லை பரவாயில்ல எதுக்கும் நீ கவலைப்படாத, ஒரு அகாடமி எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, எல்லாரும் நான் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் அப்படி ஹீரோனி சொல்ல, அவனும் இந்த அகாடமி இப்படி ஒரு நல்ல பிள்ளையா அப்படின்னு அவனும் சிரிச்சுக்கிட்டு, அவனும் எல்லாரும் சொல்றாங்க உன் கூட யாரும் சேரக்கூடாதுன்னு, இந்த ரூமர்ஸ் பரவினக்காம உன்னை பற்றியே, ஆனாலும் உன் கூட பழகி பார்க்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, ஹீரோனி பேன்னு பார்க்க, உன்னை பார்த்தாலே தெரியும் நீ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லாம, ரொம்ப நன்றின்னு ஹீரோனி சொல்ல, அப்போ சுற்றி இவனோட யாருக்கிட்டே அவங்க கூட பேசக்கூடாது சொல்லிக்கிறாங்க, இவன் போய் பேச என்ன தெரியும் அப்படின்னு சுற்றி இவங்க பேச, இந்த ரூமர்ஸ் சொல்றாங்க என்னதான் தெரியல. கொஞ்ச நாள் போக அவன் கூட பழக ஆரம்பிச்சேன், அவன் ரொம்ப பிரைட்டு, எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடிய அவனுக்கு திறமை இருக்கு, அதனால அவன் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நாள் போக அவன் ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சான்.
நம்ப ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நாள் போக போக சரி என்ட்ரன்ஸ் செரிமனி ஆரம்பிக்க நேரத்தில் ஹீரோனியும் காலையில் நடந்து போயிருக்கும் போது ஆமாம் நான் லைப்ரரி சீக்கிரமாக போய் ஆகணும், டைம் இல்லை, அக்னி எனக்காக வெயிட் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஹீரோனி நினைக்க சுற்றி இருக்கணும் கூட்டமாக இருக்க அந்த இடத்துல அதனால அது அங்கே கூட்டமாக பார்க்க ஐயோ சென்ட்ரல் கார்டன் இருக்க சுற்றி மக்கள் நிற்க ஆமாப்பா இப்படிலாம் நடக்கூடாதுப்பா பாவம்ப்பா பிரிசியஸா இவனுக்கு எங்க பண்றாங்க அப்படின்னு சுற்றி இருந்த பேசுங்க குரோன் பூசாங்க நிற்க 2 மண்டியோ டைலருக்கு வேற வேலையை இல்லை, ஏன்டா இப்ப வாதா இப்படி பண்ணிருக்கான்னு சொல்ல பச்சை மட்டியோ அவன் இப்படி பண்ண அவனுக்கே போர்டு வச்சிரும் அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்கும் ஏன்டா இப்படி பண்றான், என் மானத்தை வாங்கவே இவன் இல்லாதா அப்படின்னு நினைக்க ஹீரோனி என்னடா நினைக்கிறாங்க போய் பாக்க அங்கேயே ஒருத்தனை துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு நினைக்க தண்ணியில அது பார்த்தா அக்னி நீயா கூடி வர டேய் அவனை விடுங்கடா உன்னை பாக்குறேன் நான் வந்தேன் ஏன்டா இங்க இருக்க அப்படின்னு சொல்ல நடுவில் ஒரு கத்தி வர இங்க ஓட நான் தாண்டி நீ போயிடுவேன்னு கேட்க இந்த உலகத்துல என்னென்ன நடக்குது, ஏன் அவனை அப்படி பண்ணி வச்சிட ஏன் அப்படின்னு ஹீரோனி கேட்க ஏன்னா நான் சொல்லத்தை அவன் ஒபே பண்ணவே இல்லை, ஏன்னா நான் சொல்லத்தையும் எதிர்த்து பேசலாமா என்னையே ஜெயிச்சுதான்னு பாக்கலாம் பையன் அப்படின்னு அவன் சொல்ல ஹீரோனிக்கும் ஸ்ட்ரைக் ஆக அவனு சொல்லிடுவான் யாரும் கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான் பையன் என் கூட அவன் சேரக்கூடாதுக்கானதுக்காக இப்படிலாம் பண்ணுவியா அப்படின்னு ஹீரோனி சொல்ல எதுவா இருந்தாலும் என்ன அவன் என்னைய எதிர்த்து இருக்கான் அவனுக்கு இது பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல எல்லாமே ஒன்னாலராண்டி சரி எல்லாமே ஒன்னாலரா நீ மட்டும் இல்லைனா இவெல்லாம் ஒரு நந்துக்காரு அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் அக்னியும் அவனும் ஓ அப்படின்னு கத்துக்க அக்னி உனக்கு எதுவும் ஆகல நல்லா இருக்கல அப்படின்னு ஹீரோனை கதை சீக்கிரமா அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டியா வேணும் சீக்கிரமா அப்படின்னு அக்னியை பிடிச்சி இழுத்துனாக்க பக்கத்துல கொண்டு கத்தி நீட்டி எங்க போற என்னையே நீ இக்னோர் பண்ணியா என்ன உனக்கு ஒரு திமுரு இதுக்கு நீ வருத்தப்படப்பட அப்படின்னு கத்தி எடுத்து நீட்ட பாய்ஸ் என்னையே எடுத்து ஒருத்தர போய் வந்துதான் அவனே முடிங்க இதே முடிங்கன்னு சொல்லி கத்தியை நீட்ட ஹீரோயின் பின்னத்தையும் பார்க்க 2 பேரும் கத்தி வச்சு வெட்ட வர ஐயோ நம்ம கதையோட முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு நினைக்க அப்பன்னு பார்த்து திடீர்னு ஒரு ஷாக் ஒரு ஷீல்டு வந்து ஹீரோனையும் அவனையும் காப்பாத்த என்னடா அது சுத்தி இருக்கவங்க பார்க்க ஏய் நீயா மேஜிக் ஆச்சு அப்படின்னு ஹீரோனி பார்க்க அம்மா இது யார் பண்ணது ஹீரோனி பார்க்க டேய் ஏன்டா இப்படி பண்ண கையில அப்படின்னு சொல்ல பக்கத்துல வெயிட் பண்ணி காப்பாத்த டைலண்ட் எல்லையை மீறி நீ போற இதுக்கு நீ வருத்தப்பட போறேன் அப்படின்னு சொல்ல இந்த ஒரு கதையை முடிகிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.